வணக்கம். இது வேத கணிதம் முதல் நிலை பயிற்சி. இன்று நாம் ஒரு அற்புதமான கணித முறையைப் பற்றி கற்கப் போகிறோம். 98 பெருக்கல் 97. இதனை சாதாரண முறையில் பெருக்கினால் குறைந்தது ஒரு நிமிடம் எனப்படும். ஆனால் இதனை உடனடியாக கண்டறியலாம். விடை 9506. இது எப்படி சாத்தியம்? இதுதான் வேத கணிதத்தின் சிறப்பு. மிக வேகமாக கணக்கீடு செய்ய விரும்பினால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். பலர் கணிதம் கடினம் என்று கருதுகின்றனர். ஆனால் வேத கணிதத்தில் கணக்கு என்பது வெறும் எண்கள் மட்டுமல்ல, அது ஒரு சிறப்பான முறை. உதாரணமாக 11ஆல் பெருக்குவது எவ்வளவு எளிது என்று பாருங்கள். 42 பெருக்கல் 11. இதன் முறையைக் காண்போம். முதல் படி. 4 மற்றும் 2 தனித்தனியாக எழுதுங்கள். இப்போது இரண்டாவது படி. இந்த 4 மற்றும் 2 கூட்டவும். 4 கூட்டல் 2. இப்போது இந்த 6 நடுவில் சேர்க்கவும். விடை என்ன? விடை 462. இதைக் கண்டறிய 2 வினாடிகள் மட்டுமே போதுமானது. விளக்கத்தை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். 53 பெருக்கல் 11. முன்னரே கூறியது போல் 5 மற்றும் 3 தனித்தனியாக எழுதுங்கள். இப்போது அவை இரண்டையும் கூட்டவும். 5 கூட்டல் 3. இப்போது அந்த 8 நடுவில் வைக்கவும். விடை என்ன? 583. இப்போது புரிகிறதா? வேத கணிதம் எவ்வளவு எளிமையானது என்று? பாரதி கிருஷ்ண தீர்த்தஜி சுவாமிகள் வழங்கிய இந்த 16 சூத்திரங்கள் உங்கள் மூளையை கணினி வேகத்தில் செயல்பட வைக்கும். நீங்கள் ஒரு பள்ளி மாணவராக இருந்தாலும் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவராக இருந்தாலும் இது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு தனி தன்னம்பிக்கை உருவாகும். கணிதம் என்பது ஒரு பயம் என்ற நிலை மாறி அது ஒரு விளையாட்டாக மாறிவிடும். இந்த பாடத்தொடரில் மொத்தம் 30 காணொளிகள் இடம்பெற உள்ளன. அடுத்த பாடத்தில் இன்னும் சிறப்பான முறைகளுடன் உங்களைச் சந்திக்கிறேன். தினமும் துல்லியமாக பயிற்சி செய்யுங்கள். கல்வியை எளிமையாகக் கற்போம். நன்றி.